ஹலோ வணக்கம், வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இந்த 11 ஜூலை இந்த வாரம் என்னென்ன படங்கள் தமிழ் சினிமாவில் வெளியாகி இருக்கு அதை பத்தி பேசுவோமா? இந்த வாரம் 11 ஜூலை அன்னைக்கு 6 திரைப்படங்கள் வெளியாகுன்னு பேப்பர்ல அட்வர்டைஸ் வந்திருக்கு. என்னென்ன படங்கள் பார்க்கலாமா? ஒன்று வந்து சசிகுமார் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர போற ஃப்ரீடம் அப்படின்ற படம். இந்த படத்தை விஜய் கணபதி பிக்சர்ஸ் பாண்டியன் பரசுராமன் தயாரிச்சிருக்காரு. சத்யசிவா இயக்கத்தில் இந்த படம் இன்னைக்கு வரும்னு சொல்லிட்டு விளம்பரம் வந்தது. அடுத்ததா விமலனுடைய நடிப்பில் எழில் சாரனுடைய இயக்கத்தில் வந்து தேசிங் ராஜா 2, தேசிங் ராஜான்னு ஒரு படம் வந்து முன்னாடி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதனுடைய சீக்குவலா தேசிங் ராஜா 2 வருது இன்னைக்கு அப்படின்னு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை இன்ஃபினிட்டி கிரியேஷன் தயாரிச்சிருந்தாங்க. அடுத்ததா பாருங்களேன், பேப்பர்ல என்ன போட்டிருக்கு, தோற்றம் அப்படின்ற ஒரு படம் இளபரத் நடிப்புல தமிழ் செல்வனுடைய இயக்கத்துல பி இளங்கோவன் தயாரிப்புல தோற்றம் அப்படின்ற படமும் இன்னைக்கு ரிலீஸ் அப்படின்னு விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. அடுத்து என்னென்ன படங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓஹோ எந்தன் பேபி இந்த படத்தை விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் தயாரிச்சிருக்காங்க. விஷ்ணு விஷாலும் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல ருத்ரா விஷ்ணு விஷாலுடைய தம்பி அறிமுகம் வராரு. அவங்களோட சேர்ந்து மித்திலா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை கிருஷ்ணகுமார் ராமகுமார் இயக்கியிருக்காரு. அடுத்து ஒரு படம் எல்லோருமே ரொம்ப ஆர்வமா காத்திருக்க ஒரு படம் பாத்தீங்கன்னா, வனிதா விஜயகுமார் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை படம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். அவங்களும் ராபர்ட் மாஸ்ட்ரோன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வனிதா விஜயகுமாரோட டாட்டர் ஜோவிகா தயாரிச்சிருக்காங்க. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படங்களோட சேர்ந்து ஆறாவதா மாயக்கூத்து அப்படின்ற ஒரு படம் ராகுல் மூவி மேக்கர் தயாரிப்புல ஏஆர் ராகவேந்திரா இயக்கத்துல ராகுல் தேவா பிரசாந்த் ராமச்சந்திரன் தயாரிச்ச இந்த படமும் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 6 படங்கள்ல இன்னைக்கு காலையில வந்த நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம தினத்தந்தியில பார்த்து ஓகே ஃப்ரீடம் படம் ரிலீஸ் ஆகுது பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் உட்கார்ந்தா திடீர்னு மெசேஜ் வருது, இல்லைங்க ஃப்ரீடம் படம் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா 2-3 நாளாவே அந்த படம் வந்து ப்ரெஷ் ஷோ பண்ணியிருந்தாங்க, செலிபிரிட்டி ஷோ எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா சில ஃபைனான்ஷியல் ரீசனால ஃப்ரீடம் படம் வெளியாகல. அதனால அந்த படத்தை பத்தி நம்ம பேச வேணாம். சசிகுமார் சாருக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பிறகு அதிகம் எதிர்பார்ப்புல இருந்த படம் பாத்தீங்கன்னா அது ஃப்ரீடம். அந்த படம் அந்த ப்ரொடியூசர் ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் சிக்கல்னால அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அது என்னென்ன சிக்கல்கள், எதனால இந்த மாதிரி வந்து ஃபைனான்ஷியல் சிக்கல்கள்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கடைசி நேரத்தில் ரிலீஸ் ஆக முடியாம தவிக்குது அப்படின்றத பத்தி வேற ஒரு எபிசோட்ல டீடைலா பேசுவோம். இப்போ 5 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அந்த படங்களை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேச போற படம் ஓஹோ எந்தன் பேபி. இந்த படத்துல ருத்ரா அப்படின்ற ஒரு இளம் நடிகர் அறிமுகமாயிருக்காரு. விஷ்ணு விஷாலுடைய தம்பி அவரு. விஷ்ணு விஷால் வந்து இந்த படத்தை பத்தி நிறைய நல்ல ப்ரொமோஷன்லாம் பண்ணி ஒரு நல்ல பஸ்ஸை கிரியேட் பண்ணிட்டாரு. கிருஷ்ணகுமார் வந்து பல படங்களை பணியாற்றிருக்காரு. ஒரு அட்வர்டைசிங் ஃபிலிம் மேக்கர். முதல் முறையா ஒரு திரைப்படத்தை, அதாவது முழு திரைப்படத்தை அவர் இயக்கியிருக்காரு. ருத்ராவோட சேர்ந்து மித்திலா அப்படின்ற ஒரு நடிகையும் அறிமுகமாயிருக்காங்க. இந்த படத்துல பல பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. இந்த படத்தை ஒரு செலிபிரிட்டி பிரீமியர் ஷோல நான் பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு யூத்ஃபுல்லா கலர்ஃபுல்லான ஒரு படமா நான் பார்த்தேன். அதாவது இன்னைக்கு யூத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு மாடர்ன் லவ்வை எப்படி ஒரு இயக்குனர் பிரசன்ட் பண்றாரு அதுதான் அவங்க எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. அப்படி ஒரு மாடர்ன் லவ்வை இந்த படத்துல காமிக்கிறாங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் என்னன்னா, விஷ்ணு விஷால் அவர்களும் மிஷ்கின் அவர்களும் வந்து ஒரு ஸ்பெஷல் கேமியோ, எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்பியரன்ஸ் இந்த படத்துல வராங்க. கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வந்து பட்டிங் டைரக்டர் வந்து சான்ஸ் கேட்டு விஷ்ணு விஷால் கிட்ட போறாரு. விஷ்ணு விஷால் கிட்ட கதை சொல்றாரு. ஒரு கதை சொல்றாரு. விஷ்ணு விஷாலுக்கு அந்த கதை ரொம்ப பிடிக்கல. அடுத்து ஒரு கதையை ட்ரை பண்றாரு. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத போது அவர் வந்து வெளியில போறாரு, இன்னொரு கதையை எழுதிட்டு வரேன்னு. அப்ப திடீர்னு அவருக்கு தோணுது, விஷ்ணு விஷாலுக்கு தேவைப்படுறது வந்து ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. ஏன் தன்னுடைய ரொமான்டிக் ஸ்டோரியை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு விஷ்ணு விஷால்கிட்ட அந்த கதையை சொல்றாரு. கதை சொல்லி முடிக்கும் போது விஷ்ணு விஷால் நினைக்கிறாரு இதுதான் இன்டர்மிஷன் பாயிண்ட் அப்படின்னு. ஆனா அது வந்து அவரை பொறுத்தவரையும், அதாவது ருத்ரா பொறுத்தவரையும் கிளைமேக்ஸ் அப்படின்றாரு. இல்ல, இது ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட் தான், இதுக்கு பிறகு ஒரு கதை வரணும், அப்பதான் இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க போயிட்டு இந்த கதைக்கு ஒரு செகண்ட் ஹாஃப் எழுதிட்டு வாங்க, அப்ப நான் வந்து இந்த படத்தை நடிக்கிறேன், நான் இந்த படத்தை தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் சொல்றாரு. இப்போ விஷ்ணு விஷால் அவருடைய மேனேஜரா ரெடின் கிங்ஸ்லி ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க, போய் செகண்ட் ஹாஃப் எழுதிட்டு வா அப்படின்றாங்க. ருத்ரா வந்து ஒரு பட்டிங் டைரக்டரா அவருக்கு வந்து பிடிவாதமா, இல்ல என் கதையில இன்டர்மிஷன் தான் கிளைமேக்ஸ் அப்படின்றாரு. அதாவது கதையிலன்னா என் வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்வுகள் வந்து இந்த இன்டர்மிஷனா நீங்க சொல்றீங்க, ஆனா என் வாழ்க்கையில் இதாங்க முடிவு, இதுக்கு பிறகு நான் அடுத்த கட்டம் போக முடியாது, என்னுடைய சொந்த வாழ்க்கையில இருந்து இந்த கதையை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணு விஷால் சொல்றாரு, இல்ல இது சரியான எண்டிங் இல்ல, நீங்க யோசிங்கன்றாரு. அப்புறம் எப்படி வந்து ருத்ரா ஒரு பட்டிங் டைரக்டர் வந்து அதுக்கு செகண்ட் ஹாஃப் எழுதினாரு, அந்த கதையை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாருன்றதான் இந்த படத்துடைய கதை. சோ ஓஹோ எந்தன் பேபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரமைஸோட வந்திருக்கு. இதுல வந்து ருத்ரா ஒரு நல்ல அறிமுகமா பாக்குற, மிதிலாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. த்ரூ அவுட் ஒரு 2 hours 15 minutes பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான படமா போயிட்டு இருக்கோம். யூத்ஃபுல்லா போகும். பிரீசி என்டர்டெய்னர் சொல்லுவாங்க. பிரீசின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அழகா அந்த படம் போயிட்டு கிளைமேக்ஸ் வரை நல்ல முடியும். எமோஷனலா சில காட்சிகள் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அதுவும் ருத்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸும் மிதிலாவுடைய பெர்ஃபார்மன்ஸும் சில காட்சிகள் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. இந்த படத்துடைய ஹைலைட்டாவே நான் சொல்ல வர்றது விஷ்ணு விஷால் அண்ட் மிஷ்கினுடைய நடிப்பு.
நடிப்பு தான். ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. பல சீன் வந்து ரொம்ப ஸ்டாண்ட் அவுட் ஆனது காரணமே இவங்க ரெண்டு பேரோட நடிப்பு தான். இப்படி ஓவராலா ஒரு என்டர்டெய்னிங்கான படமா, யூத்ஃபுல்லான படமா வந்து ஓஹோ எந்தன் பேபி வந்திருக்கு. ஜென் மார்ட்டினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பாடல்களும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா மாறி இருக்கு. இந்த வாரம் வெளியான படத்துல ஓஹோ எந்தன் பேபி கண்டிப்பா எல்லாருடைய அட்டென்ஷனையும் கேப்சர் பண்ண நினைக்கிறேன். நீங்க திரையரங்குல போய் இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். அடுத்த படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது விமல் நடிப்புல எழில் அவர்களுடைய டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கிற தேசிங் ராஜா 2. தேசிங் ராஜா அப்படின்ற படம் வந்து ஏற்கனவே வெளிவந்து நல்ல வெற்றி அடைஞ்சது. அதனுடைய சீக்குவலா வந்து எழில் சார் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவருடைய 25வது வருடம் இது தமிழ் சினிமால. இந்த படத்தினுடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு காமெடி என்டர்டெய்னர். பெருசா கதையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. 3 நண்பர்கள், அதாவது அலுமினை அப்படின்வாங்கல்ல, ஒரு பல வருஷம் முன்னாடி ஒன்னா படிச்சவங்க இப்ப என்ன மாதிரி இருக்காங்க பாத்தீங்க. ஒருத்தர் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து போலீஸ் சீஃபா இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து கிரிமினலா இருப்பாங்க. இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல வந்து ரீயூனியன் ஆகும்போது என்னென்ன மாதிரி காமெடி கலாட்டங்கள்லாம் நடக்குது, அதுதான் தேசிங் ராஜா 2னுடைய கதை. இதுக்கு வந்து வித்யாசாகர் சார் வந்து மியூசிக் கொடுத்திருக்காரு. கம்ப்ளீட்டா ஒரு என்ன சொல்லுவாங்க, பிரெயின்லெஸ் காமெடி. ரொம்ப யோசிக்கவே கூடாது. நம்ம உட்கார்ந்து பல சீன்ல சிரிக்கலாம், ரசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு படமா தான் இருக்குமே தவிர ஆம்லெஸ் காமெடியா இந்த படம் போயிட்டே இருக்கும். நம்மள வந்து எந்த விதத்திலும் பாதிக்காத ஒரு காமெடி. உங்களுக்கு காமெடி படம் பிடிக்கும், அதுவும் வந்து ஹார்ம்லெஸ் காமெடி, அதாவது லாஜிக்கெல்லாம் இல்லாம சும்மா ரசிக்கிறதுக்கு நீங்க ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து தேசிங் ராஜா 2 படத்தை பார்க்கலாம். திரையரங்குல இன்னைக்கு வெளியாகி இருக்கு. அடுத்து என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மாயக்கூத்து அப்படின்ற படம். மாயக்கூத்துன்ற படம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரியா இந்த வாரம் வந்திருக்கு. இந்த படத்தை வந்து பல பேர் வந்து இப்ப பார்த்துட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா வந்து சேரன் சாருடைய ஒரு ட்வீட்டை நான் படிக்க போறேன். நேற்று மாயக்கூத்து திரைப்படம் பார்த்தேன். புதுமையான திரைக்கதை, அழுத்தமான காட்சிகள், சொல்லப்பட்ட கதை நம்மை யோசிக்க வைக்கிறது. படைப்பும் இந்த சமூகமும் எப்படி கலந்து கிடக்கிறது, அதில் படைப்பாளியின் கடமை எதுவாக இருக்க வேண்டும் என நெத்தியில் அடிக்கிறது அப்படின்னு சேரன் சார், இயக்குனர் சேரன் சாரே இந்த படத்தை பத்தி பாராட்டி பேசியிருக்காரு. இந்த படத்தை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன் யார் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க அப்படின்னு. புதுமுகங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இதுல வந்து ஒரு தெரிஞ்ச முகமா ஒரு பப்ளிஷரா வந்து டெல்லி கணேசன் நடிச்சிருப்பாரு. இவரை தவிர சில தெரிஞ்ச முகங்களும் இந்த படத்துல இருக்கும். ஆனா சிறு பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு எல்லாருமே பெருசா பாப்புலர் இல்லாத நடிகர்கள் நடிச்ச ஒரு படம் தான். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா ஒரு லைன் சொல்லலாம். அதாவது ஒரு கதாசிரியர் வந்து எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம அவருக்கு பிடிச்ச மாதிரி கதை எழுதிட்டு இருக்காரு. வேற வேற கதாபாத்திரங்களை அவருடைய கதைகளை உருவாக்கி வந்துட்டே இருக்காரு. திடீர்னு வந்து அந்த கதாபாத்திரங்கள்லாம் அவர் வந்து மீட் பண்ணி என்ன சொல்லுது, என் கதாபாத்திரத்தை நீங்க தப்பா காமிக்கிறீங்க, இந்த கதையை மாத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ அவருக்கு ரைட்டருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ரைட்டருக்கு வந்து ஒரு எத்திக்ஸ் ஒன்று இருக்கு, அவருக்குன்னு ஒரு கௌரவம் ஒன்று இருக்கும். அதாவது நான் இப்படிதான் எழுதுவேன் ஒரு கதையை அப்படின்னு. ஆனா கதாபாத்திரங்கள் ஒன்னொன்னா வந்து அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கும், நீங்க என்ன வந்து ராங்கா பிரசன்ட் பண்றீங்க, நீங்க வந்து இந்த கதையை என்னுடைய கேரக்டரை மாத்தி நல்லவனா காமிங்க, நான் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் இப்படிப்பட்ட ஆள் இல்லாத போது நீ ஏன் இப்படி தப்பா என்னை பத்தி எழுதுறீங்க அப்படின்னு ஒரு கேரக்டரும் ஆர்கியூ பண்ணும்போது இந்த ரைட்டருக்கான ஒரு டிலமா வந்து நிற்கும். அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடும். ஏன்னா ஒரு கேரக்டருமே என்ன வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு. அவர் என்ன மாதிரி முடிவு எடுத்தாரு, எப்படி இந்த கதையை முடிச்சாரு, இதுதான் மாயக்கூத்து. இது மாதிரி ஒரு கதை நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்ததில்ல. ஒரு கேரக்டரோட சேர்ந்து ரைட்டருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். மாயக்கூத்து திரையரங்குல பாருங்க. ஒரு சிறிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு இன்னைக்கு எல்லோராலையும் பாராட்டப்படுற ஒரு படமா மாயக்கூத்து இந்த வாரம் வந்திருக்கு. அடுத்து இந்த வாரம் வந்த படம் வனிதா விஜயகுமார் அவருடைய எழுத்து இயக்கத்தில் வெளிவந்திருக்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இந்த படத்தை வந்து நிறைய பிரஸ் ஷோல பார்த்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, பயங்கர அடல்ட் காமெடியா இருக்கு சார் இந்த படம் அப்படின்னாங்க. இன்னும் நான் பார்க்கல. அதே மாதிரி தோற்றம் படத்தையும் நான் பார்க்கல. இந்த வாரம் 6 திரைப்படங்கள் வெளியாகுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஃப்ரீடம் படம் வெளியாகல. அதனால 5 திரைப்படங்கள் தான் வெளியாக இருக்கு. இந்த 5 திரைப்படங்கள்ல இளைஞர்கள் மத்தியில ஓஹோ எந்தன் பேபிக்கு நல்ல வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறேன். காமெடி என்டர்டெய்னர் பார்க்கணும்னு நினைக்கிற ரசிகர்களுக்கு வந்து தேசிங் ராஜா 2 பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புதுமையான படத்தை பார்க்கணும்னு நினைக்கிற ரசிகர்களுக்கு மாயக்கூத்து நல்ல அப்பீல் ஆகும் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்ததா ஒரு அடல்ட் காமெடி மாதிரி வேற விதமான படங்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரும் அப்பீல் ஆகும் நினைக்கிறேன். இதை தவிர தோற்றம் என்ற படத்தை பத்தி எனக்கு தெரியல. அதை பத்தி படம் பார்த்த பிறகு நம்ம பேசலாம். இப்படி 5 திரைப்படங்கள் இன்னைக்கு வெளியாக இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதுன்னா கடந்த வாரம் வெளிவந்து எல்லோராலும் பாராட்டப்படுற 2 படங்கள் 3 BHK, இன்னொன்று வந்து பறந்து போ. இந்த படங்களை இதுவரையும் பார்த்தீங்களா இல்லையா? நீங்க பார்க்கறேன்னா இமீடியட்டா திரையரங்குல போய் பாருங்க. ஏன்னா ரெண்டுமே சிறப்பான முறையில் இப்போ போயிட்டு இருக்கு. எல்லோருமே அந்த படங்களை பாராட்டிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல திரைப்படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா 3 BHK அண்ட் பறந்து போ படத்தை திரையரங்குல பாருங்க. இதை தவிர இந்த வாரம் வெளியான 5 திரைப்படங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு 1-2 படமாவது பிடிக்கும்னு எதிர்பார்க்கிறேன். இப்படி வாரம் 5லிருந்து 6 திரைப்படங்கள் வெளியாகிட்டு இருக்கு. ரசிகர்கள் கிட்ட ஒரே கோரிக்கை என்னன்னா திரையரங்குல போய் படங்களை பாருங்க. நாங்க எல்லாருமே பரிதவிக்கிறது இதுக்குதான். ஆடியன்ஸ் எல்லாம் திரையரங்கு வந்து படம் பார்த்தா நல்லா இருக்குமே, எல்லோருமே ஓடிடியில் பார்த்துக்கலாம் இல்லைன்னா டெலிகிராம்ல பார்த்துக்கலாம்ன்ற மனநிலை மாறிட்டு திரையரங்குல போய் படம் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வரணும். அதுவும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் மத்தியில் வரணும். அப்பதான் தமிழ் திரையுலகம் நல்லா இருக்கும். அந்த நோக்கத்தோட தான் இந்த வாரம் வெளியான படங்களை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 5 திரைப்படங்கள்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கண்டிப்பா திரையரங்குல பாருங்க. கடந்த வாரம் வெளிவந்த படங்களையும் போய் பாருங்க. திரையரங்குல நல்ல திரைப்படங்களை பார்த்து நீங்க எல்லாம் ஆதரவு அளிக்கணும்னு உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். இந்த எபிசோட்ல இந்த வாரம் வெளியான 5
5 திரைப்படங்களை பத்தி நான் டீடைலா பேசினேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன். சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா உங்க கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching சினிமா சென்ட்ரல்.